मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। நான் இப்போ ஸ்கூட்டர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாம கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாமா? ஹனி, நான் வந்து அச்சச்சோ, தண்ணி கீழே கொட்டுது. கிட்டி, அந்த பக்கெட்ல தண்ணி நிறைச்சு கொண்டு வா ப்ளீஸ். என் தலையில தண்ணியை கொட்டிட்டு தண்ணியை கொண்டு வந்து சொல்றேன். தண்ணி இல்லாம செவுத்துல இருக்க ஆளுக்கு போகாது இல்லையா? சரி, நான் சொல்ல வந்ததை கேளு. அது என்ன? அப்புறம் கிட்டி, இன்னைக்கு செவுரெல்லாம் கிளீன் பண்ண சொல்லி மேடம் சொல்லி இருக்காங்க. நீயா? சாரி, நான் மெத்தையில இருந்து தூசி தட்டிட்டு இருந்தேன். அதெல்லாம் விடுப்பா, இன்னைக்கு நாம சரி எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். என்னாச்சு இவளுக்கு? கிட்டி, எப்படி இருக்க நீ? அடேங்கப்பா, என்கிட்ட பேச உனக்கு நேரம் கூட இருக்கா என்ன? நேரம் யாருக்கிட்டயும் இருக்காது கிட்டி. நாம தான் நேரத்தை ஒதுக்கிக்கணும். எப்ப பார்த்தாலும் ஞானி மாதிரி ஏதாவது பேசிட்டே இருந்தேன். நான் ஒரு ஞானம் பெற்றவன். எப்போவே ஞானம் இருக்கிற வார்த்தைகளை மட்டும் தான் பேசுவேன். இது என்ன ஃப்ரீயான ஞானமா, இல்ல அதுக்காக பணம் வாங்குவியா? அட, எதுக்காக நீ இவ்ளோ கோவப்படுற? இப்ப என்னாச்சு உனக்கு? என்ன ஆச்சா? டாக்டர் பாலு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு நீங்க என்கிட்ட சொன்னதுனால ஆன்லைன்ல உங்களுக்கு பிரஷும் பெயிண்டும் வாங்கி கொடுத்தேன். நான் உங்களுக்காக உதவியும் செஞ்சேன். ஆனா என்கிட்ட பேச உங்க யாருக்கும் டைம் இல்லன்னு சொல்றீங்க. அதனால இன்னையில இருந்து ஒண்ணு இல்ல, இன்னையில இருந்து உங்க எல்லாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணிக்கிறேன். நான் போறேன். இவங்க எல்லாருக்கும் நான் உதவி செய்யலாம்னு நினைச்சேன். ஆனா இவங்க யாரும் என்ன மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. ஹனி, பனி, ஜோர்தார். இந்த இதயம்ங்கிறது ரொம்ப மென்மையானது நண்பர்களே. யாரோட இதயத்தை நாம கஷ்டப்படுத்த கூடாது. ஆனா நீ என்ன பண்ணன்னு நான் கேட்டு இருந்திருக்கேன். நான் தான் செவர சுத்தம் பண்ணேன். ஜோர்தார் ஸ்கூட்டரை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தான். சிறுசு மெத்தையோட தூசியை தடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் நீ தேவையில்லாத ஞானத்தை கொடுத்த. டேய் டாங்கி, கிட்டிய என்னடா பண்ண? அவ கோச்சுக்கிட்டு இங்க இருந்து போயிட்டா பாரு. என்ன இப்படி எஃபெக்ட் குடுக்குறீங்க? அவ இன்னையில இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. என்ன புரிஞ்சுதா? ஆமா, என்ன நடந்தது? அவ ஆன்லைன்ல நமக்காக பெயிண்டும் பிரஷஸும் வாங்கி வச்சிருந்திருக்கா. அதத்தான் அவ சொல்ல வந்திருக்கா. ஆனா அவ சொல்ல வந்ததை நீங்க யாருமே கேட்கல. அடடா, நாளைக்கு டாக்டர் பாலு வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க. அவங்க வீட்டுக்கு இம்போர்ட்டட் பெயிண்ட்ஸ் அப்புறம் பிரஷஸ் யூஸ் பண்ண வேண்டி இருந்தது. அது ஆன்லைன்ல மட்டும் தான் கிடைக்கும். அப்படி நம்ம ஆர்டர் போட்டிருந்தாலும் அது வந்து சேர்றதுக்கு 4-5 நாளாவது ஆயிடும். ஆனா இன்னைக்கு எப்படியாவது வீட்டை பெயிண்ட் அடிச்சே ஆகணும். கிட்டிய வேற சமாதானப்படுத்தணுமே. சரி வாங்க, கிட்டிய போய் பார்த்து அவளை சமாதானப்படுத்துவோம். மிஷன் கிட்டிய சமாதானப்படுத்துறது இப்ப ஆரம்பிக்கட்டும். ஓய், நீங்களா? என்ன இது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி நின்னுகிட்டு இருக்கீங்க? தள்ளுங்க, நாங்க போய் கிட்டியே பார்க்கணும். எலி பிரெட்ட சாப்பிடலாம், எறும்பு சர்க்கரைய சாப்பிடலாம். கிட்டி உங்க யாரையுமே வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்கா. கைத்தட்டல். அட, இது என்ன கைத்தட்டுற விஷயமா? எங்க எல்லாரோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப ஆபத்துல இருக்குன்னு சொல்றேன். நீங்க என்னடானா சந்தோஷமா கைத்தட்ட சொல்றீங்க? என்ன புரியுதா? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஆனா இந்த வீட்டுக்குள்ள நுழையிறது அவ்வளவு ஈஸி இல்ல. கைத்தட்டல்ஸ். கண்ணா சார், நீங்க நல்லவரு. அடேங்கப்பா, வல்லவரு. ஓ எஸ், வல்லவனுக்கு எல்லாம் வல்லவரு. யாஹூ. இந்த ஏரியாவோட உயிர் நீங்க. ஆனா நீங்க கண்ணாவே கிடையாது. அப்ப என்ன பார்த்தா குரானா மாதிரியா இருக்கு? இல்ல, நீங்க எங்களோட பாசமிகு கண்ணா சார்னு சொல்ல வந்தோம். எங்களை கூப்பிட்டு ஒரு டீ கூட கொடுக்க மாட்டீங்களா? ஓய் குரு, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அப்பளத்தை நொறுக்குவோம். வாங்க போலாம், எனக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அட, உண்மையா கொடுக்க போறதில்லப்பா, கவிதை சொன்ன. முழுசா கேளுங்க நண்பர்கள், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அப்பளத்தை நொறுக்குவோம். இந்த ஐஸ் வைக்கிற வேலைனா எங்கிட்ட ஆகாது. சிறுசு, எப்ப நேர்மையா ஒரு விஷயத்த பண்ண முடியலையோ அப்போ குறுக்கு வழியை தான் பயன்படுத்தி ஆகணும். மன்னிக்கணும் கவிஞரே, இப்போ உங்களோட பேட் டைம் ஆரம்பிச்சிருச்சு. இது கவிதை இல்ல, ஐடியா. இப்ப பாரு.
ஓய், இந்த மாதிரி எல்லாம் கிச்சு கிச்செல்லாம் பண்ணாதீங்கப்பா. நான் உங்களுக்கு வார்னிங் கொடுக்கறேன், நில்லுங்க. கிட்டி கிட்டி ஏப்பா கிட்டி இந்த ரூம்ல இல்லையே. கிட்டி கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் முடிஞ்சு போன நேரமும் திரும்ப வரவே வராது. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு. ஷேக் பனானா ஷேக் பண்ற வாசனை வருது. அட நாம இங்க கிட்டிய சமாதானப்படுத்தி பொருட்களை வாங்க வந்திருக்கோம், சாப்பிடுறதுக்கு இல்ல. தாத்தாவோட தலையில ஒரு தலைமுடி கூட இல்ல. தேவையில்லாம தேடாதீங்க, கிட்டி வீட்ல இல்ல. சரி, கிட்டி தான் வீட்லயே இல்லையே, அப்புறம் எதுக்காக எங்களை தடுத்தீங்க? ஏன்னா கிட்டி தான் சொன்னா உங்களை வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு. அப்ப சரி, எங்களுக்கு தேவையான பொருளை கிட்டி எங்கேயாவது வச்சிருப்பா. அதை கொடுத்தீங்கன்னா நாங்க இங்க இருந்து போயிடுவோம். அந்த பொருள் எல்லாத்தையுமே அலமாரியில வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டா. அட என்னப்பா அது, கிட்டி ரொம்ப கோவமா இருக்கா போல இருக்கே. சரி, கிட்டி இப்ப எங்க போயிருக்கா? அப்படியா? அது அத உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கா. ஒரு நாள் நீங்களும் கண்டிப்பா பிரச்சனையில மாட்டுவீங்க. உங்களை யாராவது போட்டு அடிச்சு தம்சம் பண்ணுவாங்க. அடினா அடி, தர்ம அடி. அதோட உங்க பேங்க்ல வந்து கொள்ளை அடிச்சுட்டு போவாங்க. அன்னைக்கு நாங்க உங்களுக்கு தேவைப்படுவோம்ல, உங்களை காப்பாத்துவோம். உங்க பணத்தை நாங்க மீட்டு கொடுப்போம். அன்னைக்கு நாங்க உங்களுக்கு உதவி செய்வோம்ல. தேங்க்யூ பசங்களா, தேங்க்யூ. வெல்கம். அன்னைக்கு நாங்க உங்களுக்கு செய்ய போற உதவிக்கு நீங்க இன்னைக்கு எங்களுக்கு உதவி செய்ய போறீங்க. சரி, கிட்டி எங்கன்னு சொல்லுங்க. மாலுக்கு போயிருக்கா. இன்னைக்கு ஒரு மரம் வளர உதவி செஞ்சிருக்கீங்க. வருங்காலத்துல அதனுடைய பழங்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். போதுச்சது, வாங்க நம்ம மாலுக்கு போலாம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலனா அதோட ஆளே இல்லாத ரயில்வே ட்ராக்ல நம்மள படுக்க வச்சிருவாங்க. கிட்டிய இங்க கூட காணுமே. வாங்க அங்க போய் பாப்போம். அதோ கிட்டி அங்க இருக்கா, வாங்க. அண்ணா, அந்த Dress என் சைஸுக்கு கிடைக்குமா? இல்ல மேடம். கிட்டி, அது எங்களுக்கு 2 minutes பாப்பட். நான் என் ஷாப்பிங்க முடிச்சிட்டு அப்புறமா பேசலாம், சரியா? நண்பர்களே, ஃப்ரெண்டு கோவமா இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தணும். எங்க அத காட்டுங்க. கிட்டி சாரி, அது நான் கிட்டி இப்ப பாக்குறதுக்கு காமெடியா இருக்க. இப்ப நீ ஒரு கொம்பு உள்ள கழுத மாதிரி இருக்க. சரி, நான் சுத்தம் பண்ணி விடுறேன். சாரி கிட்டி, இங்க பாரு அந்த பொருள் எல்லாம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் வாஷ்ரூம் போய் முகத்தை அலம்பிட்டு வரேன். ஏற்கனவே டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப கிட்டி வர டைம் வேஸ்ட் பண்றா. எப்ப வெள்ளம் வருதோ அப்ப நதியோட எழுச்சியும் அதிகமாயிடும். என்ன புரிஞ்சுதா? இங்க இருந்து உனக்கு நதியோட எழுச்சி எப்படி தெரியுது? கிட்டி ரொம்ப கோவமா இருக்கா, அதனாலதான் அவ நம்மளை இக்னோர் பண்றா. சரி, ஃபுட் கோர்ட்ல உட்காந்து அவளை சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாவது வழியை யோசிக்கலாம். வந்துடுச்சு. என்ன ஐடியாவா? இல்ல, அங்கிருந்து சமைக்கிற வாசனை. நெல்லுப்பா, இங்க கிட்டிய சமாதானப்படுத்தணும். சரி, அவனை விடு போகட்டும். கிட்டி எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ணணுமோ சீக்கிரம் பண்ணுங்க. இப்ப நம்ம கிட்ட டைம் வேற இல்ல. பயப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல பெருசு. 5 நிமிஷத்துல அந்த பொருள் எல்லாம் நம்ம கையில இருக்கும் பாரு. இப்ப பாரு இந்த பன்னியோட சாமர்த்தியத்தை. கிட்டி, நீ அழகோ அழகு, பேரழகு, அவ்வளவு அழகு. அழகே உன்னை பார்த்து பொறாமப்படும். ஆனா நீ கிட்டி இல்ல.
அப்ப நான் யாரு? நீ பிரிட்டி, அதாவது பிரிட்டி ஃப்ளவர்ஸ். இந்த ஃப்ளவர்ஸ் ஃபார் யூ. நில்லுங்க. அங்க பாருங்க, அவனால கோல்ட் காஃபியே குடிக்க முடியல. இந்த பொம்மை ரொம்ப அருமையா இருக்கும். நல்லா இருக்கும். விலை கம்மி தான், வாங்கிக்கோங்க. அண்ணா ஒரு நல்ல டெடி இருந்தா காட்டுங்களேன். கிட்டி, எங்களுக்கு இவ்வளவு அடிபட்டிருக்கு. ஆனா நீ ஆசையா டெடி கேக்குறியே. என் வாய்க்குள்ள எவ்வளவு பாப்கார்ன் போயிருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்னால மூச்சு கூட விட முடியல. நல்ல வேலை, இந்த இடத்துக்கு எங்க எலும்பெல்லாம் உடைஞ்சு போயிருக்கோம். யாருக்கு தெரியும், அது ஒருவேளை உடைஞ்சு போயிருக்கலாம். என்ன புரிஞ்சுதா? எதுக்காக நீ எங்களை இக்னோர் பண்ற? எங்க டைமையும் வேஸ்ட் பண்ற. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ பொருளை கொடுக்கலனா அப்புறம் டாக்டர் பாலு சொன்ன வேலையை எங்களால செய்ய முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்படி பண்ணுவாங்களா? எல்லாரும் வாய் மூடுங்க. நீங்க செஞ்ச மாதிரி எந்த நண்பர்களும் செய்யவே மாட்டாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணோம்? இக்னோர். நீங்க எல்லாரும் என்ன இக்னோர் பண்ணீங்க. என்ன? அட, நீ எங்களோட ஃப்ரெண்டு. நாங்க எப்படி உன்னை இக்னோர் பண்ணுவோம்? எப்படி பண்ணீங்கன்னு இல்ல, ஆனா இக்னோர் பண்ணீங்க. டாக்டர் பாலுவோட வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னது நீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ணேன். அப்ப நான் காலையில உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆனா நான் சொல்றத கேக்குறதுக்கு பதிலா நீங்க எல்லாம் என்ன இக்னோர் பண்ணிட்டு இருந்தீங்க. அட, நாங்கெல்லாம் எங்க வேலையில பிஸியா இருந்தோம். ஆனா நாங்க உன்னை இக்னோர் பண்றதா நீ நினைச்சுக்கிட்டியா? 2 நிமிஷம் உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேச முடியல. அப்படி என்ன நீங்க எல்லாம் பிஸி? இன்னைக்கு உங்களுக்கு நான் தேவை. அதனால நான் இக்னோர் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இததான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். இங்க பாருங்க, ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்கல்ல, ஃப்ரெண்டுக்காக டைம் ஒதுக்கிறதுக்கு பாருங்க. இட்ஸ் ஓகே. நாங்க கத்துக்கிட்டோம் கிட்டி. இப்ப வச்சு எங்க பொருளை கொடுத்துறேன். நான் ஏற்கனவே டாக்டர் பாலுவோட வீட்டுக்கு பொருள் எல்லாம் அனுப்பி வச்சுட்டேன். ஆமா, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தின அக்கறை இல்ல, ஆனா எனக்கு இருக்குல்ல. இதுக்குதான் சொல்லுவாங்க தண்ணிக்குள்ள விழுந்து விழுந்து எந்திரிக்கணும்னு. என்ன புரிஞ்சுதா? தேங்க்யூ கிட்டி. இப்ப நீ சொன்னதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இனிமே ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்பவுமே எங்க கிட்ட நேரம் உண்டு. அதுவும் ஸ்பெஷலா உனக்காக. குட். வாங்க போய் தோசை சாப்பிடலாம். வாங்க போவோம். ஏப்பா, இப்போ இல்ல. டாக்டர் பாலு நமக்காக காத்துட்டு இருப்பாரு. இல்ல, முதல்ல தோசை சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் பெயிண்டிங் பண்றதுக்கு நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன்.